ஒரு அமைதியான ராஜகுமாரி தன் முன்ஜென்மத்து வலி மற்றும் கோபத்தின் ரகசியத்தை எப்படி உணர்ந்து தன் உள் இருக்கும் தெய்வீக சக்தியை வெளிக்கொண்டு வருகிறாள். இது வெறும் பக்தி கதை அல்ல, ஒரு சக்தி வாய்ந்த பெண்ணின் எழுச்சி பயணம். பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்து அமைதியின் சாம்ராஜ்யமான இமயமலையின் அரசனின் மகளாக அவள் மீண்டும் தோன்றினாள். அவள்தான் ஷைலபுத்ரி, மலையின் மகள். அமைதியின் உருவமாக தெரிந்த அவள் அக்னியின் மகளாகவும் இருந்தாள். இமயமலை உச்சியில் பனிப்பாறைகள் நடுவே ஒளி விரிகிறது. அதிலிருந்து ஒரு தாமரை மலர் மலர்கிறது. மலரினுள் ஒரு அழகிய பெண் குழந்தை பிறக்கிறாள். இமயமலையின் அரசர் ஹிமவான் தனது மனைவி மேனையின் ஆசீர்வாதத்தால் ஒரு தெய்வீக பெண் குழந்தை பிறந்தாள். அவள்தான் சதியின் மறுபிறவியான ஷைலபுத்ரி. அவள் அமைதியும் அழகும் நிறைந்தவள். ஆனால் அவளுக்குள் சதியின் கடந்த கால நினைவுகள் ஒரு கனவாகவோ அல்லது ஒரு மர்மமான உணர்வாகவோ மிதக்கின்றன. இளவரசி ஷைலபுத்ரி மலையின் அழகிய வனங்களில் விளையாடுகிறார். ஆனால் அவரது கனவுகளில் தீயில் எரிந்த ஒரு பெண்ணின் உருவம் அவரை துரத்துகிறது. அவர் கண் விழிக்கும்போது அந்த கனவின் தாக்கம் அவரது முகத்தில் தெரிகிறது. ஒரு வயதான ரிஷி அவளை பார்த்து, "நீ யார் என்பதை நீயே உணர்வாய்" என்று ரகசியமாகச் சொல்கிறார். அவள் தனது கடந்த காலத்தை தேடுகிறாள். தன் கனவுகளை துரத்தும் ரகசியத்தை கண்டறிய முற்படுகிறாள். அது ஒரு புதிரா? ஷைலபுத்ரி வளர்ந்து பெரியவளாகிறாள். அவளது இதயம் சிவன் மீது ஒரு ஈர்ப்பு கொள்கிறது. அது வெறும் காதல் மட்டுமல்ல, தனது கடந்த காலத்தை மீண்டும் அடைய ஒரு தேடல். சிவன் தனது துக்கத்திலிருந்து வெளியே வர மறுத்ததால் அவள் அவரை காண ஒரு பிரம்மாண்டமான தவத்தில் ஈடுபட முடிவு செய்கிறாள். கடும் குளிர், கொடிய விலங்குகள், பசி என பல சோதனைகளை அவள் எதிர்கொள்கிறாள். அவளது தவம் அவள் வெறும் இளவரசி அல்ல, ஒரு தெய்வீக சக்தி என்பதை உலகுக்கு உணர்த்துகிறது. அவள் தன் அமைதியான சுபாவத்தை கடந்து ஒரு தீவிரமான யோகினியாக மாறுகிறாள். ஷைலபுத்ரியின் கடுமையான தவம் சிவனின் மனதை அசைக்கிறது. அவர் அவளை காண வருகிறார். அவளது அன்பையும் உறுதியையும் உணர்ந்து அவர் அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். இந்த திருமணத்தின் மூலம் சதியின் சோகம் முடிந்து ஷைலபுத்ரியின் வாழ்க்கை முழுமை பெறுகிறது.